गाइस இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க கார்லிக் பிரெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. 10 பல் பூண்டை ஆயிலில் நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. பூண்டு பிடிக்காதவங்க கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துடும். வெந்த பூண்டை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி தூளாக மசிச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆர்கானோ இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்லே இருந்தால் பாஸ்லே போட்டுக்கோங்க. என்கிட்ட பாஸ்லே இல்லாதனால நான் வந்து ஒரு கை கொத்தமல்லி போடுறேன். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு சைடு வந்து ஆர்கானோ போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டு சீஸ் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்து 2 ப்ரெட்டையும் மூட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல ஒரு கார்லிக் பேஸ்ட்டு, அந்த இதை வந்து நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம்னு வந்து ப்ரெட்க்கு 2 சைடும் இது பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு பேனில் கீ, பட்டர் இல்லைன்னா ஆயில் எது இருக்கோ உங்ககிட்ட அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு பேனில் டபுள் சைடும் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா சிம்மில் வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கார்லிக் பிரெட் ரெடி. இது ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்கலாம், நீங்கள் வந்து குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியாக இருக்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.